அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் குழந்தை வளர்ச்சி மற்றும் கல்வியியல். குழந்தை வளர்ச்சி மற்றும் கல்வியியல் அப்படின்னா சிடிபி. சப்ஜெக்ட் ஓவர்வேவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிடிபி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிடிபினா குழந்தை வளர்ச்சி. குழந்தை வளர்ச்சி உடல், மனம், உணர்ச்சி, மொழி, சமூகம் இதெல்லாம் எப்படி மாற்றங்கள் ஏற்படுது, அதை பொறுத்து அவங்களுடைய முன்னேற்றம் அமையும். அதுதான் குழந்தையுடைய வளர்ச்சி. இப்போ குழந்தை வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்றதும், அதுக்கு அடுத்தது கோட்பாடுகள் என்னென்ன, கற்றல் என்றால் என்ன, கற்பித்தல் என்றால் என்ன, ஒற்றுமை இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னா அவருடைய மதிப்பீடு, எவாலுஷன் என்றன்னா மேலாண்மை. இதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் சிலபஸ் வைஸாக என்னென்ன அதோடைய இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வளர்ச்சி. குழந்தையுடைய வளர்ச்சி சைல்டு டெவலப்மெண்ட். குழந்தை வளர்ச்சி என்றால் என்ன, அதுக்கு அடுத்தது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். வளர்ச்சி மற்றும் வளர்தல் என்றால் என்ன, அப்புறம் வளர்ச்சியுடைய விதிகள், பிரின்சிபல்ஸ். ஒரு 8 பிரின்சிபல்ஸ் இருக்கும். அதை டீட்டெயிலாக நம்ம அடுத்த லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள். வளர்ச்சி பாதிக்கிற ஒரு 8 காரணிகள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வளர்ச்சியினுடைய நிலைகள். 0லேருந்து 2 வயது குழந்தையுடைய வளர்ச்சியுடைய பருவம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்றது மாதிரி ஒவ்வொரு 0லேருந்து 18 வயது இருக்க குழந்தைங்களுடைய உடல், மனம், உணர்ச்சி, மொழி, சமூகம், சூழ்நிலை இதெல்லாத்தையும் பொறுத்து எப்படி மாறுது, எப்படி வளருது அப்படின்றத பற்றியும் நம்ம அடுத்தடுத்து இன்னும் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வளர்ச்சியினுடைய துறைகள் என்னென்ன துறைகள் இருக்குது. உடலுடைய வளர்ச்சி ஃபிசிக்கல், அறிவு வளர்ச்சி காக்னிட்டிவ், உணர்ச்சி வளர்ச்சி எமோஷ்னல் அண்ட் சமூக வளர்ச்சி சோசியல் அண்ட் மொழி வளர்ச்சி லாங்குவேஜ். இதை பற்றியும் இந்த முதல் சாப்டர் இதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளனேஷனோட ஒவ்வொரு இதையும் வீடியோவாக பார்க்க போகிறோம் பின்னாடி. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சியுடைய கோட்பாடுகள்னால் தியரிஸ்ன்னு சொல்லுவோம். என்னென்ன தியரி ரொம்ப முக்கியம். சிடிபி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப முக்கியமான தியரிஸ் இந்த 5 தியரி தான். இதை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென் பியோஜெட் அப்படின்றவங்க யார், அவர் என்னென்ன அந்த தியரி சொல்லியிருக்காரு, அந்த தியரிகள் தியரியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியும் விளக்கமாக பார்க்க போகிறோம். அறிவு வளர்ச்சி தியரின்னு சொல்லுவாங்க. குழந்தையுடைய சிந்தனை மற்றும் அறிவு வளர்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரின்னு சொல்லுவோம். இது 4 ஸ்டேஜஸ் இருக்குது. சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல் அண்ட் கான்க்ரீட் ஆப்ரேஷனல், ஃபார்மல் ஆப்ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு 0லேருந்து 11 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுடைய அறிவு வளர்ச்சி, சிந்தனையும் அறிவும் எப்படி வளருது அப்படின்றத பற்றி ஜென் பியோஜெட் சொல்லியிருக்காரு. அவருடைய தியரியில் இன்னும் நம்ம விரிவாக பின்னாடி வர வீடியோக்கள்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது லிவ் வைகாட்ஸ்கை அப்படின்றவர் யார், அவர் எந்த மாதிரி தியரி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஜோன் ZPT அப்படின்னா ஜோன் பைராக்ஸ்மல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற இந்த தியரியில் சொல்லியிருக்கா. உதவி தேவையான நிலை. இந்த தியரியில் மொத்தம்
3 நிலைகளாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நிலை வந்து குழந்தை வந்து தனியாக செய்ய முடியுமா அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுற நிலை. 2வது நிலை தான் வந்து இசட்பிடி, ஜூன் ஆஃப் பைராக்ஸ்மல் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த தியரி வந்து எழுதியிருக்காங்க. 2வது அதுக்கு அடுத்தது வந்து இந்த குழந்தையால் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணி அவங்க வந்து எபிலிட்டியான பேபியா டிசபிலிட்டியான பேபியான்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான தியரி தான் இசட்பிடி தியரி. அது வந்து ஸ்கஃப் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குழந்தை வந்து பிடித்து கொள்வது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். குழந்தை வந்து ஆரம்பத்தில் நம்ம சப்போர்ட் கொடுப்போம். இப்போது சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு பேபிக்கு சொல்லுவோம், ட்ரை பண்ணும்போது நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஹெல்ப் இல்லாமல் போயிடும். அதுதான் வந்து ஸ்கஃப் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க்கில் கூட வந்துகிட்டே இருக்குது. ரிப்பீட்டட் கொஷின்ஸு. அதை பற்றியும் நம்ம இன்னும் டீப்பாக இந்த தியரி படிக்கும்போது பார்ப்போம். அதுக்கப்புறம் எரிக்சன் சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் தியரி. இது வந்து 8 ஸ்டேஜஸில் சொல்லுவாங்க. சமூகத்துலேயும் இந்த உளவியல் மனதளவிலே அந்த குழந்தை எந்த அளவுக்கு எப்படி வளர்கிறாங்க, எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த இது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து எரிக்சன் தியரி. குழந்தை வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். அந்த சப்போர்ட் மூலயமாவும் சோசியலாகவும் ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே வேணும் அந்த பேபிக்கு. அது எந்தெந்த மாதிரி அவங்க மனநிலைகள் இருக்குது, அவங்க என்விரான்மெண்ட்டும் அவங்க ஜெனட்டிக் எல்லாமே சேர்ந்து அவங்கள எப்படி வந்து வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 ஸ்டேஜாக வந்து இந்த சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட்டு அப்படின்ற தியரியில் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லிவரன்ஸ் ஹோல்பர்க்ன்றது ஒழுக்க வளர்ச்சி, மாரல் டெவலப்மெண்ட் தியரின்னு சொல்லுவாங்க. மாரல் டெவலப்மெண்ட் வந்து தியரி, அதாவது ஒழுக்க வளர்ச்சினா குழந்தை நல்லது கெட்டது 2 பற்றியும் எப்படி இந்த மாரலாக அவங்க வந்து டெவலப் ஆகியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறது தான் மாரல் டெவலப்மெண்ட் தியரி. இது வந்து 3 லெவலாக இருக்குது. 6 ஸ்டேஜஸாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 லெவல்னால் ப்ரீ கன்வர்ஷனல், போஸ்ட் கன்வர்ஷனல் அப்படி சொல்லிட்டு 3 நிலைகள் இருக்குது. அதை பற்றியும் அதில் இருக்க 6 ஸ்டேஜஸை பற்றியும் வந்து நம்ம பார்க்குறது தான் ஒழுக்க வளர்ச்சி தியரி. இது வந்து மாரல் டெவலப்மெண்ட் தியரின்னு சொல்லுவோம், ஹோல்பர்க். அடுத்தது வந்து ஸ்கின்னருடைய தியரி. ஸ்கின்னர் வந்து இவர் வந்து எப்படி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக இந்த தியரி வந்து ஒரு செயலின் விளைவு வந்து இந்த தியரியோட மெயின் கான்செப்ட் என்னென்னா செய்கிற வேலையை வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு முறையாக சொல்லி தந்து அந்த குழந்தை. இப்போ ஸ்கின்னர் தியரிக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கற்றல் என்றால் என்ன, கற்றலுடைய வகைகள், அதில் இருக்க ஒரு கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆப்ரேட்டிங் கண்டிஷனிங் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்ற 3 தியரி பற்றியும் ரொம்ப டீப்பாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கற்றலுடைய கோட்பாடுகள் என்னென்ன, அதில் இருக்கிற கோட்பாடுகள் 2 வந்து இருக்குது. அது பிஹேவியரிசம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னா என்னன்றதை பற்றியும் டீட்டெயிலாக அடுத்தது பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து கற்பித்தல், பெட்டகாலஜி. குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம டீச்சர்ஸாக இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதுன்னு குழந்தை மைய கற்பித்தல். குழந்தைங்களை வந்து ப்ரீகேஜி ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு கல்வி நிலை தான் வந்து குழந்தை மைய கற்பித்தல். அடுத்து வந்து செயல்பாட்டு கற்பித்தல், ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். செயல்பாட்டு கற்பித்தல்னால் நம்ம ஒவ்வொரு செயலை சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்கள ட்ராயிங் வரைய சொல்கிறது, ரைட்டிங் கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிக்கிறது, அந்த மாதிரி வந்து செயல்பாட்டு முறையில் நம்ம செய்கிறது ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். அதுக்கப்புறம் விளையாட்டு முறை கற்பித்தல்னால் குழந்தைங்க கூட விளையாட்டை சொல்லி கொடுத்து அது மூலயமா அவங்கள லேர்ன் பண்ண வைக்கிறது, ப்ளே வே லேர்னிங் சொல்லுவாங்க. அது மாதிரி கற்பித்தல்லையும் சில வகைகள் இருக்குது. அதை பற்றியும் நம்ம டீப்பாக பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒற்றுமை கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. இப்போ வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்வி. அனைத்து குழந்தைகள்னால் எக்கனாமிக்கலாக மட்டும் சேமாக பார்க்கக்கூடாது. குழந்தைங்களை வந்து இருக்கிற அந்த குறைபாடுகள் நிறைந்த குழந்தைகளும் குறைபாடுகள் இல்லாத குழந்தைங்களையும் ஒன்றா வச்சு அவங்களுக்கு சமமாக நம்ம கல்வி கொடுக்கணும். அதுதான் வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான
கல்வி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிறப்பு குழந்தைகள் இப்போ பார்த்தோம்ல, உடல் ஊனமுற்ற குழந்தையாக இருக்கலாம், அறிவு வளர்ச்சி குறைந்த குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை அவங்களோட சுற்றுச்சூழலால் அந்த குழந்தைகள் வந்து சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி குழந்தைகளையும் நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும், அவங்கள எப்படி கவனிக்கணும், அவங்கள வந்து மற்ற குழந்தைகளோட எப்படி நம்ம சமமாக நடத்தணுன்றதை பற்றியும் அடுத்தது பார்ப்போம். அதுக்கப்புறம் கற்றலுடைய குறைபாடுகள் நிறையா இருந்தாலும் நம்மளுடைய சப்ஜெக்டில் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு பேப்பரை பொறுத்த வரைக்கும் 1 to 5th 3 டிசீஸ் கண்டிஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா டிஸ்லாக்சியா, படிப்பதில் சிரமம் இருக்கிற குழந்தைகள், அது டிஸ்கிராப்பியா, எழுதுறதுல சிரமம் இருக்கிற குழந்தைகள், அதுக்கப்புறம் டிஸ்கால்சிமியா, கணிதத்தில் சிரமம் இருக்க குழந்தைகள். இதை பற்றி தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக வர ஒரு கொஷின்ஸ்லாம் இருக்குது. அது ஏன் அந்த குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத பற்றியும் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள எப்படி நம்ம ரிலீவ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் பின்னாடி வரும் நாட்களில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நுண்ணறிவு மற்றும் மதிப்பீடு. நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ், குழந்தையுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறது தான் இன்டெலிஜென்ஸ். அவங்களுடைய பல்வேறு நுண்ணறிவுலாம் என்னென்ன மாதிரி, அவங்க சில பேர் வந்து நல்லா மியூசிக்கில் டேலண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் நல்லா டான்ஸிங்கில் இருப்பாங்க, சில பேர் நல்லா கணிதத்தில் ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள பற்றி பார்க்குறது தான் பல்வேறு நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கில் ரொம்ப டீப்பாக பார்ப்போம். அதுக்கப்புறம் மதிப்பீடுன்றதுன்னா அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ். நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான், குழந்தைங்கள பற்றி நம்ம மதிப்பிடுறது. ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டிவ் அப்படின்னா என்னென்னா, அந்த குழந்தைய வந்து இப்போ நம்ம லேர்னிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போதே அவங்கள கொஷின் அரைஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து ஆன்சரை வாங்கும் போது அவங்கள பற்றி ஒரு ஸ்டெப் மார்க் கொடுக்கறது வந்து ஃபார்மேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவே சம்மேட்டிவ் அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மூலயமா கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு எண்டிங் மார்க் கொடுப்போம். அவங்க எண்டிங்காக இந்த அளவுக்கு தான் லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபைனல் பண்ணுறது வந்து சம்மேட்டிவ். அதுக்கப்புறம் CCE, கண்டினியூஸ் அண்டு கம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். அவங்கள ஜூனில் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் வரைக்கும் அவங்கள கண்டினியூவாக டே பை டே பிஹேவியர்லேருந்து அவங்கள லேர்ன் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவங்களுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சார்ட் மூலயமா அவங்கள வந்து அவங்களுடைய மதிப்பிடுறது தான், அந்த குழந்தையுடைய மொத்தத்தையும் மதிப்பிடணும். அதுதான் வந்து CCE. இதை பற்றியும் நம்ம இன்னும் விரிவாக பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வகுப்பறை மேலாண்மை, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். குழந்தைகளுடைய ஒழுக்கம், மாணவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஊக்குவிப்புகள் நம்ம கொடுக்கணும், ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஒரு நல்ல உறவை எப்படி உருவாக்கணும், அதுபோல் ஆசிரியர் மாணவர்களுக்கு உறவை எப்படி நீடிக்கணும், அந்த சூழ்நிலையை எப்படி வந்து கையாளணும் அப்படின்றத பற்றியும் இந்த சப்ஜெக்டில் எண்டிங்கில் நம்ம பார்ப்போம். மொத்தத்தில் இந்த சப்ஜெக்ட் வந்து ஃப்ளோ சார்ட் மூலயமா சொல்லணும்னா வளர்ச்சி கோட்பாடு இது ரெண்டும் சேர்ந்தே வந்து நமக்கு எத்தனை மதிப்பெண்கள் கிடைக்கும்னா 10 மதிப்பெண்களுக்கான ஒரு சார்ட்டாக இது கிடைக்கும். அதுக்கு அடுத்த 2 யூனிட் கற்றல் கற்பித்தலேருந்து ஒரு 10 மதிப்பெண்கள், ஒற்றுமை மதிப்பீடு மேலாண்மை, இது 3 சேர்ந்து ஒரு 10 மதிப்பெண், மொத்தம் 30 மதிப்பெண்கள் வந்து இது கிடைக்கும். 30க்கு 30 நம்மளால் ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இந்த சப்ஜெக்டை நம்ம முழுசாக படிக்கணும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரை நம்ம பின்னாடி வர வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். நன்றி.